ஸ்க்ரால் பண்ணா போட்டோஸ் போட்டு ரொம்ப அஃபென்சிவான வார்த்தைகள்லாம் போட்டுட்டு இருக்காங்க. எப்படின்னு தெரியல. ரெண்டு பெண் கொள்கை தலைவர்களை வச்சுட்டு ஒரு பெண்ணை இழிவா பேசுறதுக்கான நிலை வந்து தாவை கடத்தி வைலாயிட்டு ரொம்ப நாளா பேசணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இது. வைஷ்ணவி இவங்க எல்லாருக்குமே தெரியும். ஒரு காலத்தில் டிவிகேல சேர்ந்து டிவிகேவோட தொண்டர்களாலேயும் விஜய் ஃபேன்ஸாலேயும் டிவிகே அக்கா அப்படின்னு சொல்லி எடிட்லாம் போட்டு இவங்கள ரொம்ப ஃபேமஸ் ஆக்கி விட்டாங்க. அதனால தான் இவங்க நிறைய பேருக்கு தெரிகிற முகமாக மாறினாங்க. நெக்ஸ்ட் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் டிவிகேலேருந்து வெளியே போய் டிஎம்கேல சேர்ந்தாங்க. நானுமே அதுக்கு வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு என்ன ஒரு விஷயம் புரியலைன்னா, இவங்க எந்த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எதிராக இத்தனை நாள் பேசினாங்களோ அந்த எதிராக பேசின பொலிட்டிக்கல் பார்ட்டிலே போய் சேர்ந்துட்டாங்க. அவங்களும் இத்தனை நாளே இவங்க எதிராக தான் பேசினாங்க, இவங்களாம் அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியில் சேர்த்துக்கிட்டாங்க. இதுதான் அரசியலாடா அப்படிங்கிற மாதிரி நான் கேட்டிருந்தேன். வீடியோ முடிகிற சமயத்துலேயும் யாருமே ஒரு அப்யூசிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி இவங்கள பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்படி இருந்துமே 2 கமெண்ட் அப்படி தான் வந்தது என் வீடியோவில். இவங்களுக்கு அந்த சமயத்தில் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ், இவங்க போடுற போஸ்ட்டுக்கு கீழேயும் இவங்க போடுற வீடியோ கீழேயும் ஏகப்பட்ட கமெண்ட்ஸ். விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு சொல்லப்படுற விர்ச்சுவல் அப்யூசர்ஸ். ஏன்னா இவங்க கமெண்ட் பூராமே அவ்வளோ அசிங்கமாக கொச்சையான வார்த்தைகளில் இருந்தது. இன்னுமே கூட இவங்கள வச்சு சில ஏஐ வீடியோஸ் ரெடி பண்ணி இவங்க பேசுகிற மாதிரி போடுறது, இந்த மாதிரிலாம் விர்ச்சுவல் அப்யூசர்ஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்க ஒருத்தங்களுக்கு மட்டும் இப்படி நடந்தனால நான் விர்ச்சுவல் அப்யூசர்ஸ் அப்படின்னு சொல்ல. நான் முன்னாடி டிவிகே பற்றி பேசினப்பையும் என் கமெண்ட்லையும் இப்படிப்பட்ட அப்யூசிவான வேர்ட்ஸில் கமெண்ட்ஸ்லாம் வந்திருக்கு. எல்லாமே டிவிகே உடைய அந்த விர்ச்சுவல் அப்யூசர்ஸ் போட்ட கமெண்ட்ஸ் தான். ரெண்டாவது, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியாக இருக்கீங்கன்னா கிரிட்டிசிசம் வர்றது இதெல்லாம் வரதான் செய்யும். அதை ஒரு ஹெல்த்தி கிரிட்டிசிசமாக அக்செப்ட் பண்ணிவிட்டு அதை ஏன் பேசுகிறாங்க, என்ன நோக்கத்தில் பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு இல்லை வந்துட்டு எனக்கு கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட நீங்கள் கேள்வி கேட்கணும். ஆனால் இங்கே யாருமே அப்படி பண்ணுறதில்ல. ஸ்ட்ரெயிட்டாக நீ எப்படி பேசலாம்டா, நீ போடா அப்படின்னு சொல்லி ஒரு கெட்ட வார்த்தையை போட்டு இது பண்ணிட வேண்டியது. இல்லாட்டி 200 ரூபா ஊப்பி நீ இந்த கட்சிக்காரன் அந்த கட்சிக்காரன்னு அவனை அடையாளப்படுத்த வேண்டியது. இன்னொன்று, சில பொது இடங்களில் எப்படி நடந்துக்கணும், எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னே தெரில. கீர்த்தி சுரேஷ் ஒரு மொபைல் கடையை திறக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அங்கே போயிட்டு இவங்க டிவிகேன்னு கத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஒரு விஷயத்த இவங்களுக்கு யாராவது எக்ஸ்பிளைன் பண்ணாலும் அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிறது கிடையாது. அவனுங்களே வந்துட்டு 200 ரூபா ஊப்பி நீ வந்து டிஎம்கேக்காரன் இல்லை போடா அப்படின்னு கெட்ட வார்த்தையில் பேச வேண்டியது. இந்த வீடியோலையும் அந்த கொடியை வந்துட்டு அங்கேருந்து அகற்றுறாங்க, அந்த செவரை இடிச்சிட்றாங்க. காரணம், பொது இடங்களில் இந்த மாதிரி கட்சி கொடிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. நான் திருப்பி கேட்பீங்க, ஏன்டா டிஎம்கே கொடி எங்கேயுமே இல்லையான்னு. இதை என்கிட்ட கேட்க வேண்டியது கிடையாது. இப்படி நீங்கள் கொடியை இடிக்கிறத போட்டு சென்டிமெண்ட்டாக சாங் போடுறதுக்கு பதில் டிவிகே கொடியை வந்துட்டு அகற்றுனீங்கல்ல, இங்கே டிஎம்கே கொடி இருக்குது. பப்ளிக் பிளேசஸில் கட்சி கொடிகள் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்கல்ல, இங்கே ஏன் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நீங்கள் பண்ண வேண்டியது அது மாதிரி வீடியோ போட்டு கொஷின் ரைஸ் பண்ண வேண்டியது தானே தவிர, இப்படி இதுக்காக தான் அந்த கொடியை அகற்றுனாங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணால் அவரை போய் அப்யூசிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி திட்டுறது, தென் வந்துட்டு இந்த கொடியை இடிக்கிறத யூஸ் பண்ணி சோகமாக சாங் போட்டு ஒரு ஜென்ரல் நாலேஜே இல்லாமல் இந்த மாதிரி வீடியோஸ் போடுறது, இதெல்லாம் தான் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலி நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம்லாம் என்னென்னா, கட்சியுடைய களப்பணிகளை பார்க்கணும், அதை வந்துட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தணும், நாங்கள் இவ்வளோ களப்பணிகள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் என்னவா இருக்குது, உங்களை பற்றி பேசுகிறவங்களுக்கு வீடியோ போட்டு அவங்கள அப்யூஸ் பண்ணுறீங்க, இல்லை கமெண்ட்டில் போய் அப்யூஸ் பண்ணுறீங்க, இல்லை 200 ரூபா ஊப்பி டிஎம்கே அப்படி இப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பேரை கொடுத்து இது பண்ணுறீங்க. இதை தான் நீங்கள் எல்லோரும் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒருத்தர் பேரை கொடுத்தார்ல, அவருக்கு தான் இதனால் அசிங்கம்.